NCERT class 9th scienceலேருந்து describing motion around us டாப்பிக்கில் இருந்து நம்ம exercise 7th sum பண்ணலாம் பாருங்க. A graph in figure 4.28 shows the change in position with time for two objects A and B moving in a straight line from 0 to 10 seconds. Select the correct option. இப்போ பொசிஷன் டைம் கிராஃப் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் மாறலை. அப்போ ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகுது. ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆச்சுன்னா அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான், அதில் மாற்றம் கிடையாது. இப்போ ஏபி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேமாக தான் இருக்குது. அப்படின்னா டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது எப்போது 10 செகண்ட் வரைக்கும். அப்போ வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் போட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் வந்து ஏக்கும் பிக்கும் ஈக்குவலாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பின்னு இருக்குது. அப்படின்னா டைமும் ஈக்குவலாக தான் இருக்குது. டைம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டைம் ஆஃப் பி தான் அப்படி தான் இருக்குது. டைம் வந்து 10 செகண்ட் தான் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைமும் ஈக்குவலாக இருக்குது ஏக்கும் பிக்கும். அதனால தான் வெலாசிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பி, அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் பி ஃபஸ்ட்டு கரெக்ட். இதே மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா ஸ்ட்ரைட் லைனில் பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார் ஏ ட்ராவல்டும் டிஸ்டன்ஸ் ஃபார் பி ட்ராவலும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி. அடுத்து வந்து டைம் டேக்கன் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீடுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். இப்போ டிஸ்டன்ஸும் டைமும் ரெண்டுமே ஏக்கும் பிக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸ்பீடு ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு ஃபார் பி. அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார் ஏவும் ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார் பியும் 10 செகண்டில் சேமாக தான் இருக்குது. அப்போ 1 and 2 கரெக்ட்னு எடுத்துக்கலாம். தேர்ட் பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஏ ஓவர் 10 டைம்ஸ் லோயர் கிடையாது, ஈக்குவல் தானே வருது. இது தேர்ட் வராது. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ஏ ஓவர் 10 செகண்ட் கிரேட்டர் தானே கிடையாது, ஈக்குவல் தானே கரெக்டு. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா.